பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது, அந்த சிலுவையை அவர் சுமந்து செல்லும்போது 2வது ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பச்சை மரத்துக்கே இதை இப்படி செய்வார்கள் என்றால் பட்டமரமாகிய உங்களுக்கு எப்படி செய்யப்படும் என்பதை சிந்தித்துப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பச்சை மரம் என்றால் ஒரு பாவம் செய்யாத, அழியாத, நித்திய பரிபூர்ணம் உள்ளவர். பட்டமரம் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக அக்கினிக்கு இரையாக்கப்படுகிறவர்கள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஒரு காலகட்டங்களிலே ஆண்டவர் நோவாவுடைய காலத்திலே பூமியை சமுத்திரத்தினாலே தண்ணீர்னாலே அழித்து போட்டு 2வது உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் 2வது உலகத்தில் வாழ்கிற நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து அக்னி இறங்கி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அக்னி இறங்கி வரும்போது பச்சை மரம் காக்கப்படும், பட்டமரம் எரிந்து போகும். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, பச்சை மரமாகிய என்னையே இப்படி செஞ்சாங்களே, தேவனுடைய குமாரனாக இருக்கிற என்னையே இப்படி செஞ்சுட்டாங்களே, உங்களுக்கு என்ன செய்வாங்க என்பதை, பட்டமரமாக இருக்கிற உங்களுக்கு என்ன செய்வாங்க என்பதை சிந்தித்து பாருங்கன்னு சொல்றாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பச்சை மரமாக ஆக வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழியை பின்பற்ற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழி என்பது என்னன்னா, பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாம் நிறைந்ததான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வழி. எல்லாவற்றிலும் பொறுமையாக, அன்பாக, சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை பச்சை மரமாக்குவாரு. நீங்கள் பச்சை மரம் ஆக்க போகும்போது இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில நீங்க மரித்தாலும் திரும்ப உயிரோடு எழுந்திருக்க கர்த்தரால முடியும். நீங்க கர்த்தரை பின்பற்றுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய இல்லத்துல தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.